ஹாய் மக்களே, நான் உங்க திருச்சி தினேஷ் பேசுறேன். உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் சொல்லணுமே, மறந்துட்டேன். எங்க ஆபீஸ்ல ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சு மக்களே. அங்க ஒரு சார் வந்து என்ன சொன்னாரு, இந்த திருச்சிக்குள்ள எத்தனை சாமி இருக்கு, அதாவது எத்தனை டெம்பிள்ஸ் இருக்கு, அதெல்லாம் நீங்க சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 200 பேர் உள்ள கும்பல்ல கையை தூக்குங்க அப்படின்ட்டாரு. நான் உடனே வேகமா கை தூக்கி எனக்கு தெரியும் சார் அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே அவர் கூப்பிட்டு இங்க வா மைக்கப்படி பேசு அப்படின்ட்டாரு. எத்தனை டெம்பிள்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? சரி, உங்களுக்கு எப்படி தெரியும், இருந்தது நான் தானே. ஒரு 1000 டெம்பிள்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன். 1000 டெம்பிள்ஸ் சொன்னது பரவாயில்ல தம்பி, அந்த 1000 டெம்பிள்ஸ் பேரை சொல்லுன்னு சொல்லிட்டாரு. 1000 டெம்பிள் பேர்ஸா? 8 டெம்பிள் பேர் கூட எனக்கு தெரியல. நான் இத்தனைக்கும் திருச்சியில தான் எனக்கு இந்த வயசு வரைக்கும் திருச்சியில தான் இருக்கேன். எனக்கு 8 டெம்பிள்ஸ் பேர் கூட தெரியல. சரின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சு அதுக்கடுத்து நான் ஒரு 7 டெம்பிள் சொல்லிட்டேன். எனக்கு அடுத்த இன்னும் நான் ஃபர்ஸ்ட் கை தூக்கணும் பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆள் தூக்குறாங்க, தூக்கி ஒரு பையன் டக்குன்னு வந்து 8 டெம்பிள் சொல்லி அவன் பிரைஸ் வாங்கிட்டு போயிட்டான். பிரைஸ் மேட்டர் கிடையாது, அங்க போய் கடத்துல ஃபர்ஸ்ட் கையை தூக்கணும் பாருங்க, அதுதான் மேட்டர். ஒரு கும்பல்ல டக்குனு உங்களை ஒரு காம்படிஷன் கூப்பிடுறாங்கன்னா அது என்ன கேட்க போறாங்க, என்ன சொல்ல போறாங்க, அதெல்லாம் யோசிக்காதீங்க. தெரியுமோ தெரியாதோ ஃபர்ஸ்ட் கையை தூக்குங்க, போய் பாருங்க. சாவா போறோம், உயிர் நம்மகிட்ட தானே இருக்கு, ட்ரை பண்ணி பார்ப்போம். அது இல்லாம இதுல இன்னும் என்னன்னா, நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் மச்சான் அந்த டெம்பிள் சொல்லிருக்கலாம்டா, என் பிரதர் வந்து ஒருத்தர் வந்து இந்த டெம்பிள் சொல்லிருக்கலாம் ப்ரோ அப்படின்னு சொன்னாரு. ஒரு செக்யூரிட்டியான கடன்னு ஒரு 10 டெம்பிள் சொல்றாரு. நான் என்ன நினைச்சேன்னா, ஒரே ஒரு டைம் நீங்க கையை தூக்கிருந்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்க தானே கில்லி, உங்க பேர் அந்த ஆபீஸ் சொல்லிருக்கோம். அந்த பிரதர் அவரு சொல்றாரு, அவர் சொல்லிருப்பாரு. நான் அவங்க தப்பாலாம் சொல்லல. என்னன்னா உங்களுக்கு ஒரு டெம்பிள்ஸ் தெரிஞ்சு நீங்க கையை தூக்காம இருக்கீங்க பாருங்க, அதுதான் தப்பு. நான் தெரியாமே கையை தூக்கிட்டேன். எனக்கு எப்ப இந்த களத்துல இறங்கி அது என்னன்னு பார்த்தோம்னு தோணும் மக்களே. சோ என் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் டக்குன்னு அந்த இடத்துல கையை தூக்கி வாடா ஒண்ணு மோதி பார்த்துக்குவோம், வந்தா மழை போனா அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டே இருக்கணும் மக்களே. லவ் யூ ஆல், பை பாய்.